Welcome to VL Academy. இந்த வீடியோல issue forfeiture and reissue of shares chapterல other exercise problem number 4 நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நான் ஸ்கிரீன்ல பார்க்காம நான் வந்து என்னோட ஐஸ்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது ஸ்கிரீன் சிக்னஸ் இருக்கிறவங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் an affiliated link. ஓகே. And now let's get into the problem. இதுதாங்க fourth problem ஓட question. இங்க வந்து என்னன்னா ஆக்ஃபா கோல் லிமிடெட் வந்து ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த லேண்டுக்கான அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா? அந்த அமௌண்ட்டுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட வேல்யூ 100 rupees. அப்ப அது 5 lakh rupees பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு. ஃபர்தரா என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த 20,000ல வந்து ஒரு 1,000 ருபீஸ்க்கான கால் மணி மட்டும் வரல. அப்ளிகேஷன் அண்ட் அலாட்மெண்ட் மணி வந்துருச்சு. ஓகே. இந்த 1,000 ஷேர்ஸ் வந்து கால் இன் அரியரா மாறிடுச்சு. ஸோ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியும் பேலன்ஸ் ஷீட்டும் நாம இப்போ என்டர் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி போயிடலாம். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் நம்ம பார்த்தது லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ நமக்கு ஆக்வா லிமிட்டெடை பொறுத்த வரையும் லேண்ட் இஸ் கம்மிங் இன்சைட் டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ இங்க லேண்ட் நமக்கு உள்ள வர்றதுனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் அதுக்கு பதிலாக எது வெளியில போகுது? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் that is going out for the value of 5 lakh rupees. That is 5,000 equity shares into rupees 100 each. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா issue of 20,000 equity shares to the public on receipt of application money. So 20,000 equity shares issue பண்ணி 20,000 equity sharesக்கான application மணியும் நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இங்க வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணதுனால ஃபர்ஸ்டே நம்ம கேஷ் உள்ள வர்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடுறோம். தட் இஸ் பேங்க் அக்கவுண்ட். கேஷ் இஸ் கம்மிங் இன்சைட் அண்ட் வேர் இட் இஸ் கோயிங் டு ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ். நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லுவேன், ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன சின்ன பாக்ஸ். அந்த சின்ன சின்ன பாக்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேம் வைக்கிறோம். ஒன்று வந்து ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ், ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ் அண்ட் ஷேர் கால் மணி பாக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ் வந்து நடுவில் இருக்கிறது. ஓகே. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அமௌண்ட் 6 lakh rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் உள்ள வர்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டை நாம டெபிட் பண்ணியிருக்கோம். அந்த 6 lakh rupees எந்த பாக்ஸ்குள்ள போகும்? ஷேர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற பாக்ஸ்குள்ள போகும். ஓகே. ஸோ அதனால இந்த ஷேர் அப்ளிகேஷனை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஷேரை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட். லெட் மீ போல்ட் திஸ் ஒன். இது போல்ட் பண்ண மாதிரி இங்கேயும் நான் இதை போல்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் கொஞ்சம் கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகே. This is second title. Okay. And also இது எல்லாத்தையும் டைம்ஸ் நியூ ரோமனா மாத்திடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் ஒரு பர்ஃபெக்ட் லுக் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியாச்சு. அடுத்தது அலாட்மெண்ட் மணி. ஸோ அலாட்மெண்ட் மணி நாம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஸோ இங்கே வந்து நமக்கு உள்ள வர வேண்டிய அமௌண்ட்டு 6 lakh rupees. அந்த 6 lakh rupees எங்கே போய் சேரணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாக்ஸுக்கு போய் சேரணும். ஃபைனலாக அது போய் சேர வேண்டிய பாக்ஸு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அது நடுவில் இருக்கிற பாக்ஸு. ஓகே. இந்த என்ட்ரி எதுக்கு போடுவோம் அப்படின்னா நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு அப்ளிகேஷன் மணியா போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன என்ட்ரி வரும் அப்படின்னா அலாட்மெண்ட் மணி டியூ தட் இஸ் rupees 30 per share. இங்க வந்து ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா ஐ மேட் அ மிஸ்டேக். இங்க வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா 6 lakh rupees. இந்த 6 lakh rupees வந்து நம்ம கேஷா ரிசீவ் பண்ணி அதை ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள போட்டு வச்சிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க வந்து this is wrong. I just leave this title. ஓகே. அது நான் லீவ் பண்ணிட்டு அடுத்த என்ட்ரி போடுறேன். இது வந்து என்னன்னா இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள 6 lakh rupees போட்டு வச்சிருக்கோம். அது ஃபைனலாக எங்கே போகணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். ஸோ இட் ஹஸ் கான்.
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதுக்கான என்ட்ரி தான் அது. இப்ப அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அலாட்மெண்ட் மணி டியூ. அதாவது அலாட்மெண்ட் மணி ₹30 வந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது. ஸோ, இப்ப ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டேட்டா டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ, ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ஆஸ் அ அலாட்மெண்ட் மணி ₹6,00,000. ஓகே. இது வந்து அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள வரும். அதுல இருந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு எடுத்துட்டு போகணும். ஸோ எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு இதுக்குமே வந்து 2 ஜர்னல் என்ட்ரி வரும். ஒண்ணு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும். அண்ட் 2வது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இங்க அலாட்மெண்ட் மணிய பொறுத்தவரையும் கம்ப்ளீட் மணி நம்ம வாங்கிட்டோம். யாருமே எந்த பெண்டிங்கும் வைக்கல. பட் so அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். So we have received this amount ₹6,00,000. It has entered into our business. அதனால பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ வாங்கின அந்த 6,00,000 நம்ம எந்த பாக்ஸ்க்குள்ள கொண்டு போய் போடுவோம்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள. ₹6,00,000. ஓகே. இது ஃபைனலா ஷேர் கேபிட்டலுக்கு போறப்போ அந்த ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம ரிசீவ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் போய் சேரணும். ஓகே. அது எப்படிங்கிறது உங்களுக்கு கால் மணில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ அலாட்மெண்ட் மணி முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ. ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல ₹40 கொடுத்துருக்காங்களா? அதைத்தான் நாம இங்க பார்க்க போறோம். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். இது வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? ₹8,00,000. ஓகே. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள ₹8,00,000 போய் சேரணும். அந்த ₹8,00,000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போய் சேரணும். பட் ஆனா நம்ம எவ்வளோ ஆக்சுவலா ரிசீவ் பண்ணியிருக்கோம்? பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். இது வந்து 1 செகண்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ்ட் ஆன் 19,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். நாட் ஃபார் என்டையர் 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். அப்ப 19,000 இன்டு ₹40. ஓகே. அத நான் லெட் மீ மென்ஷன் ஹியர். ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா 19,000 shares into ₹40. Okay. So that is இப்போ 8 lakh வர வேண்டியது. பட் நம்ம 7,60,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே. பட் ஸ்டில் ஈவன் தோ வி ஹவ் ரிசீவ் 7,60,000 rupees, நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டியது ₹8,00,000. அப்போ வராத அமௌண்ட்டுக்கு ஒண்ணு நம்ம அதை ரீஇஷ்யூ பண்ணணும், ஃபோர்ஃபிட் பண்ணி. இல்ல அப்படின்னா நம்ம ஏதாவது ரிசர்வ்ல இருந்து அந்த 40,000 எடுத்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடணும். இந்த காலின் அரியர்ஸ் அந்த அமௌண்ட் வரல, இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்னு எந்த எக்ஸ்கியூஸ்மே நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு கொடுக்கவே கூடாது. ஷேர் கேபிட்டல் பாக்ஸை பொறுத்தவரையும் எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் அந்த பாக்ஸ்க்குள்ள வந்தே ஆகணும். இப்போ ஒரு 40,000 வரல. அந்த வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ட்ரி போடணும். தட் இஸ் கால் இன் அரியர்ஸ். ஸோ கால் இன் அரியர்ஸ் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இங்க கால் இன் அரியர்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றது? நம்மளோட அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ள கால் இன் அரியர்ஸ் பாக்ஸ்க்குள்ள ₹40,000 இருக்க வேண்டியது. பட் அது அந்த அமௌண்ட் என்னது? ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே. அந்த கால் மணிங்கிறதுனால இதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம். ஸ்டில் இட் இஸ் அவுட் சைட் த பிஸ்னஸ். ஓகே. பட் இந்த 40,000 எந்த பாக்ஸ்க்குள்ள இப்போ போகணும்? கால் இன் அரியர் பாக்ஸ்க்குள்ள போய் அங்கிருந்து தான் ஷேர் கேபிட்டலுக்கு வரணும். ஓகே. டைரக்டா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண மாதிரி வந்தா கவுண்டபிலிட்டியில நமக்கு ப்ராப்ளம் வரும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆக்வாகோ லிமிடெட். அதுல ஃபர்ஸ்ட் லயபிலிட்டிஸ் நம்ம பார்க்கணும். ஸோ லயபிலிட்டிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல்ல 5,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன்டூ 100 ஈச், அது ₹5,00,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹100 ஈச், அது வந்து 20 lakhs. ஸோ இது டோட்டல் ஷேர் கேபிட்டல் வந்து 25 lakhs. அதுல கால் இன் அரியர்ஸ் வந்து 1000 ஷேர்ஸ்க்கான ₹40. ஸோ இது 40,000. அந்த 40,000 போக பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,60,000 rupees. ஓகே. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணி அதுல 40,000 நம்ம லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 24,60,000 as net share capital or liability side. அடுத்தது அசெட். அசெட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லேண்ட் வாங்கியிருக்கோம். எவ்வளோனா 5,00,000 rupees. அதுக்கப்புறம் திரும்ப பேங்க் பேலன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் மணி ஆகட்டும், அலாட்மெண்ட் மணி அண்ட் கால் மணி ரிசீவ்டு. ஸோ கால் மணி எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 7,60,000 தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதனால அத 3யும் சேர்த்தோம் அப்படின்னா 19,60,000 வரும். ஓகே. ஸோ த டோட்டல் அசெட் இஸ் 24,60,000. இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா liability சைடும் 24,60,000, அசெட் சைடும் 24,60,000. So both assets and liabilities are getting tally. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடியுதுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.